ஸோ இதுதான் வந்து ஆஸ் ஆஃப் நோ ஏரோஃப்ளோயோட சைட்டு. இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் ஐக்கான் ஃபஸ்ட்டு வச்சுருக்கோம். இந்த வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகும்னா, உங்களோட நம்பருக்கு லேண்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது டேரெக்டாக உங்களுடைய நம்பருக்கே செட் ஆகிற மாதிரி வச்சாச்சு ஆஸ் ஆஃப் நோ. எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ 72300 நினைக்கிறேன் அந்த நம்பர் கடைசியாக முடியும் நம்பருக்கு. ஸோ இந்த அருண் லலித் இந்த நம்பருக்கே வந்துடும். இந்த ஸ்டேஜிங்க்கு டேரெக்டாக இங்கேயே வந்து லேண்ட் ஆயிரும் இந்த பேஜ். அப்போ யாராச்சும் வெப்பில் இருந்து நம்மளுக்கு யாராச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினச்சாங்கன்னா நேராக இங்கே வந்து லேண்ட் ஆகிறதுனால நம்மளோட மொபைலுக்கு டேரெக்டாக வந்து ரீச் ஆகுவாங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஐக்கான் வச்சுருக்கனால நீங்கள் எந்த பேஜ் உள்ளக்க போனால் கூட, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அபோட்டை நான் கிளிக் பண்ணியிருக்கேன், அங்கே கூட இந்த ஃப்ளோட்டிங் ஐக்கான் வந்துடும். பிளாகு அங்கேயும் இந்த ஃப்ளோட்டிங் ஐக்கான் வந்துடும். எந்த பேஜுக்குள்ளே போனாலும் இது வந்துடும். இது முடிச்சாச்சு ஆஸ் ஆஃப் நோ. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது வந்து என்ன செய்ய போகிறேன்னா, எப்படி நம்ம வந்து இது நம்மளுடைய இன்டகிரேஷன் பண்ணிக்கோன்றதை காட்ட போகிறேன். ஸோ இப்போ வந்து இது ஒரு 10 ருபீஸு. இதை நான் வந்து ஆட் டு கார்ட் கொடுக்குறேன், ஆங்கர் பிரேஸ்லெட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்ட் வந்து 0லேருந்து 1 மாறிடுச்சு. சரியா? இப்போ செக் அவுட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ யார் ஆர்டர் போட்டிருக்காங்களோ அவங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் இங்கே நான் வந்து என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணி முடிச்சப்பறம் இது ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இதுதான் இருக்குது பார்த்தீங்களா, முன்னாடி வந்து கேஷ் ஆன் டெலிவரி, இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து கார்டை யூஸ் பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ இது சூஸ் பண்ணிவிட்டு இந்த 10 ருபீஸ்க்கு ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கணும். ஸோ ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது டேரெக்டாக இந்த ரேசர் பே இந்த இதுக்குள்ளே போயிடும், 10 ருபீஸோட இதுக்குள்ளே போயிடும். சரியா? இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா, இப்போ யூபிஐ பேமெண்ட்னா நீங்கள் யூபிஐ சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக எந்த யூபிஐ நம்பரோ அந்த நம்பரை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த 10 ரூபா போகும். கார்ட்ஸ்னால் கார்ட்ஸ், இது வந்து ஒரிஜினல் யூஆர்எல். சரியா? இதுதான் வந்து உங்களோட மெர்ச்சன்ட் ஐடி, அது என்கிரிப்ட் ஆகியிருக்கும். சரியா? ஓகே. ஸோ நெட் பேங்கிங் வேணும்னா நெட் பேங்கிங், எந்த நெட் பேங்கிங் வேணால் போய்க்கலாம். இது லைவ். இப்போ நான் வந்து ஒரு 10 ருபீஸ் நான் வந்து சார்ஜ் போட்டு காட்டுறேன். உங்களுக்கு எப்படி இது வந்து ஓகே அது மட்டும் பாருங்கள். ஸோ இது என்னுடைய இது யூபிஐ ஐடி. ஸோ என்னோட கூகுள் பேயில் வந்து எனக்கு ஒரு இது வரும், நோட்டிஃபிகேஷனு. ஸோ ஏரோப்ளைன் போட்டே வரும். நான் அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தரேன். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன், பே கொடுக்குறேன், டெஸ்டிங்க்கு 558. இப்போ நான் பேமெண்ட் முடிச்சிட்டேன். லோட் ஆகிட்டே இருக்கும்.
லோட் ஆகிட்டு இருக்கு. நெட் ஸ்லோவாக இருக்கும் நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஜஸ்ட்டு கார்ட்ஸ் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோட கார்டே இருக்குது. கண்டினியூ கொடுக்குறேன். ஓடிபி இருந்தால் ஓடிபி சென்ட் ஆகிடும். ஸோ ஓடிபி வந்துருச்சு. கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். ஸோ ஏரோ தேங்க்ஸ் யூ யூஎஸ் மிச்சம் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். இதுதான் விஷயம். ஸோ இது ரெண்டுமே நம்ம அதில் பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு.